தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. எங்கள் இருதய கமலாலயங்களில் மேலான கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற இடைவிடா சகாய மாதாவே, பரலோக பூலோக அரசியே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உம்முடைய திருமுக மண்டலத்தை அண்ணார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். தாயே, உலகில் எங்கள் ஆண்டவள் நீரல்லவோ, எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ, எங்கள் ஆதரவும் சந்தோஷமும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ. நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ, உம்மை தேடி வந்த நிர்பாக்கியருக்கு உதவியாயிரும். அழுகிற பெயர்களை அரவணையும். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சமென ஓடி வரும் அடியோர் மேலே தயவாயிரும். தாயே, தயே கடலே, தவித்தவருக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். ஆறு காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிடி, வறுமை முதலிய கேடுகளாலே வாடி வந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் வேண்டுதல் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தில் உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ அம்மா, அருமையான அம்மா, அடியோருக்கு அன்பான அம்மா, இடைவிடா சகாயம் புரியும் அம்மா, எங்கள் குடும்பங்களை முழுவதும் இன்று உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்று ஆசீர்வதித்தருளும் தாயே. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும்
நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலியாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது இகபர தேவைகளுக்காக மன்றாடுவோமாக. ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தாள் எழுகிறோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகிறோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களில் இருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் வேறு பலன்களை குறிக்க அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகிறோம். விண்ணப்பங்களுக்காக எழுந்து நிற்போம். எங்கள் பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளைப் போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தை நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்ப அடைய வேண்டும் என்று எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாளில் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணர வேண்டும் என்று எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நமது இடைவிடா சகாய தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்து கூறுவோம். இறைவனுக்கு நம் அன்னை சகாய தாய் வழியாக நன்றி சொல்லுவோம். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் தேவ திரவி அனுமானங்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆத்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாய தாய்க்கு மௌனமாக நன்றி சொல்லுவோம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நிற்கும்
நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. இங்கே கூடியிருப்பவர்களின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவள், தாராள குணமும் உடையவள். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரை, பாவிகளின் நம்பிக்கை நீரை. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் இவனிடம் மாறும். உமது கரங்களில் இரட்சணியம் உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்துநாதரிடம் இருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவளாய் இருக்கின்றீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்மத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்று உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரனிடம் இருந்து பெற்று தாரும். மகிமை நிறைந்த மங்கள வார்த்தை ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். எக்கால கிறிஸ்தவர்களோடும் நாமும் ஒன்றித்து நம் சகாய தாயை புகழுவோமாக. வல்லமை மிக்க அவளது பாதுகாப்பில் நம் எல்லோரையும் ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் மன்றாட வேண்டும் அம்மா. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஸ்வருடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது தாயாகிய எங்கள் சகாய அன்னையை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்கள் எல்லோருக்கும் என்று உதவி செய்ய தயாராக இருக்கும் தாயாக தந்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகைகளை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை என்றும் அனுபவிக்கும் பேறு பெற்றவர்களாகும்படி எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாய் கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரா, அச்சிச தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, உற்சாக நம்பிக்கை ஊட்டும் உயர்திரு நாமம் உடைத்தான இடைவிடா சகாய மாதாவே, ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த பரிசுத்த மரியாயே, நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் நான் அதனை ஜெயம் கொள்ளும்படி எங்களுடைய முழு மனதுடன் இயேசுவை நேசிப்பதற்கு நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்பாக்கியத்துக்கு உள்ளாவேனாகில் அதினின்றி தப்பி சீக்கிரம் எழுந்திருக்கும்படி பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும்படியான தகாத தலையில் நான் சிக்கிக் கொள்வேனாகில் அத்தலையை தகர்த்தெறியும்படி
தீவிர பக்தி உருக்கம் இல்லாமல் வெதுவெதுப்பான ஜீவியம் ஜீவிப்பேனாகில் நான் சீக்கிரம் ஞான உஷ்ணம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே. நான் அடிக்கடி தேவ திரவி அனுமானங்களை பெறுவதிலும் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்வதிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே. வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருதயம் பலவீனமாய் இருக்கும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே. என் ஜீவியத்தில் வரும் துன்ப சோதனைகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே. என்னுடைய சுவாப துர்ச்செய்கைகளோடு நான் போராடும் வேளைகளிலும் நன்னறியில் கடைசி வரைக்கும் நிலைநிற்கும்படி நான் செய்யும் எல்லா முயற்சிகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே. என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் செய்கிற துஸ்ததனத்தினாலும் தந்திரத்தினாலும் என் பலம் குறைந்து போகும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே. இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் கடைசி மூச்சை வாங்கி என் ஆத்துமம் என் சரீரத்தை விட்டு பிரிய போராடும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே. உம்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே. ஓ என் தேவதாயாரே, என் கடைசி நாள் பரியந்தம் என் கடைசி மூச்சு பரியந்தம் எனக்கு சகாயமாக வாரும் சகாயமாதாவே. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறி புருவியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறி புருவியாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறி புருவியாகிய இயேசுவே, எங்களை தயவு நிரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையும் தயாள சமுத்திரமாகிய சர்வேஸ்வரா சுவாமி, மனுகுலத்திற்கு துணை புரியும் வண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாயே, உமது ஏக குமாரனுக்கு மாதாவாக திருவிழமானீரே. இவருடைய வேண்டுதலால் அடியோர்கள் பாவக்கொள்ளை நோயை தீர்த்து பரிசுத்தமான இருதயத்தோடு உம்மை சேவிக்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் வழியாக எங்களுக்கு கட்டளையிட்டருளும்படி தேவரீரை மன்றாடுகிறோம். சகாயமாதா இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை கேட்பாயே. இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை கேட்பாயே. ஆராத மன புன்னை ஆற்றிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். ஆராத மன புன்னை ஆற்றிடுவாள், அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவாள், தானாக என்றுமே மாற்றிடுவாள். இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா, பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள், நிதம் துணை கேட்பாயே. இடைவிடா சகாய தாயை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். அம்மா தாயே தயாபரியே, அமல உற்பவமே, எங்கள் அன்பான சகாய மாதாவே, இதோ உம் பாதத்தில் பணிந்து நிற்கும் உம் அன்பு மக்களை கண்ணோக்கி பாரும். பஞ்சத்தால் வாடி வந்தோம், பசிப்பிணியால் ஓடி வந்தோம், படும் துயரம் தாங்காமல் பதறி வந்தோம் தாயே. எங்களுக்கு சகாயம் புரியும் சகாய நீ அல்லவும், உள்ளமுருகும் நல்லெண்ணை நீ அல்லவும். உண்மையெல்லாம் எமக்கு உதவி புரிவார் யாருண்டு, துணை செய்வார் யாருண்டு, ஏந்தி அணைப்பார் யாருண்டு. அம்மா தாயே ஆண்டவளே, உண்மையல்லவோ உலகம் சகாயத்தின் நாயை என்று அழைக்கின்றது, இரக்கத்தின் ராக்கினி என்று கூப்பிடுகின்றது. இதனால் அல்லவோ உமது சன்னிதானம் கோடான கோடி பக்தர்களால் வடிகிறது, லட்சக்கணக்கான பிற சமயங்களால் நிறைகிறது. நாள்தோறும் ஆயிரம் ஆயிரம் புதுமைகளை பொழிந்து விளங்குகிறது. இதை அறிந்தே பாவிகளாயிருக்கின்ற நாங்கள் உண்மையில் நம்பிக்கை வைத்து உன் சன்னிதானத்தில் சரணடைந்து நிற்கிறோம். உன் பாதத்தை கட்டிப்பிடித்து கண்ணீரால் கழுவுகிறோம். இரு கை நீட்டி இறந்து கேட்கிறோம். விண்ணப்பம் பண்ணி விடையை எதிர்பார்க்கிறோம்.
இந்த உலகத்தில் உம்மை அல்லாது எம்மை தயாரிப்பார் யாரும் இல்லை, அரவணைப்பார் யாரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை, தாகம் தீர்ப்பார் யாரும் இல்லை. இந்நேரம் எங்கள் பேரில் மனமிறங்கி ஒரு முறையாவது உம் கருணை கண்களை எங்கள் பக்கம் திருப்பியருளும் தாயே. மதுரவாய் திறந்து மறுமொழி சொல்லியருளும், திருக்கரத்தால் வெகுமதியை தந்தருளும். இதோ சிறுபதருகே எம்முடன் கூடியிருந்து உமது சகாயத்தை கேட்கும் அனைத்து மக்கள் பேரிலும் இரக்கமாயிரும். நாங்கள் கேட்கும் ஒவ்வொரு வரத்தையும் இல்லை என்று சொல்லாமல் ஈந்தருளும். நாங்களும் அன்பு பிள்ளைகள் என்பதை மறவாதையும். குறிப்பாக நாங்கள் மனம் திரும்ப பண்ணியருளும். கடைசியாக ஆண்டவளே, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட் சகோதரிகள், எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள், நாங்கள் செய்யும் கடல் தொழிலையும் எங்களுக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாத காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். அதை நீர் என்றும் ஆசீர்வதித்தருளும். ஆமென். அனைவரும் கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நம்முடைய சகாய தாயினுடைய முன்னிலையிலே அந்த அன்னையை நம்முடைய உள்ளத்தில் நினைத்தவாறு நாம் ஜெபிப்போம். அம்மா சகாய தாயே, இதோ உம்முடைய சன்னிதானத்தில் பணிந்து நிற்கும் எம் அனைவரையும் பாரும் தாயே. மனபாரத்தோடும் மன அழுத்தத்தோடும் கண்களில் கண்ணீர் வடிந்து உருக உருக உம்மை நோக்கி நீரே அடைக்கலம் என்று உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கக்கூடிய எம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருள்வீராக. கடலை நம்பி வாழுகின்ற எம் மக்கள் கடலிலே வெகு தூரம் பல மைல் தாண்டி தொழில் செய்கின்ற பொழுது எம் அன்பு மீனவர்களை இயற்கை சீற்றத்திலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களுக்கு அதிகமான மீன்பாட்டை கொடுத்து மகிழ்வோடு கரை சேர்த்தருள்வீராக. எம் மக்கள் மத்தியில் எழக்கூடிய கவலை, கண்ணீர், அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன் சுமைகள், உடலிலே ஏற்படக்கூடிய வியாதிகள், சவால்கள் அனைத்தையும் ஏற்கக்கூடிய மன தைரியத்தை எம் அன்பு மக்களுக்கு கொடுத்தருள்வீராக. எங்கள் அன்பான சகாய தாயே, இப்போது உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பிக்கக்கூடிய எல்லா தேவைகளையுமே நீர் கொடுப்பீர் என்று அவர்களுக்கு உணரச் செய்வீராக. உம் மகனிடமிருந்து ஒவ்வொரு நாளும் எம் மக்களுக்காக நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் என்பதை எப்பொழுதும் எம் மக்கள் உணர்வீராக. எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்மை எப்பொழுதும் அன்பு செய்து உம்மை என்றும் அம்மா என்று எங்கள் ஒவ்வொருடைய நாவினால் அழைக்கக்கூடிய வரத்தை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூய் ஆவியின் பேராலே. எல்லோருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஃபாதர். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசு கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமான இறை சமூகமே, சகாய அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் இருவரும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். நாம் குழந்தைகளிடமிருந்து பல நல்ல விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் இன்றளவும் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் திருவிவிலியத்திலே முதல் நூலை வாசிக்கிற பொழுது முதல் பாவமானது ஞானத்தை தேடுவதன் வழியாக அல்லது அறிவை தேடுவதன் வழியாக அல்லது கடவுளைப் போல நான் மாற வேண்டும் என்ற ஒரு ஆசையின் வழியாக முதல் பாவமானது இந்த உலகிலே நுழைகிறது. அதை பற்றியதாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமானது இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளை புகழ்கிறார். அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தாததை குழந்தைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் என்று அழகாக கூறுகிறார். எதற்காக இந்த குழந்தைகளுக்கு இந்த சிறந்த ஞானத்தை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிற பொழுது பல காரணங்கள் இருக்கிறது. அவற்றில் மிக குறிப்பாக 2 காரணங்கள். முதலாவது, சிறு குழந்தைகள் தங்களது இயலாமையின் காரணமாக பிறரை சார்ந்து வாழ்வார்கள். அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட அவர்களால் நிறைவேற்ற முடியாது. அவர்கள் பிறரை நம்பி அல்லது பிறரை சார்ந்து வாழ்வார்கள். அதுபோல 2வதாக, சிறு குழந்தைகள் பிறரை முழுமையாக நம்பி விடுவார்கள். எந்த ஒரு சிறு குழந்தையை நாம் பார்க்கிற பொழுதும் யார் வந்தாலும் அவர்களை நம்பி அவர்களோடு மகிழ்ச்சியாக உறவாடுவார்கள். இந்த 2 காரணங்களும் தான் இந்த சிறு குழந்தைகளுக்கு அல்லது குழந்தை மனநிலை கொண்டவர்களுக்கு இந்த ஞானத்தை வெளிப்படுத்த இறைவனுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது. நாமும் சிறு குழந்தைகளைப் போல இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக இறைவனை சார்ந்து வாழ்கிற பொழுது இந்த ஞானம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். இறைவனை நம்பி நாம் வாழுகிற பொழுது இறைவனின் ஞானமானது நமக்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய சதீஷ், ஜெனிஷ் இவர்கள் தங்களது 1ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இறைவன் இந்நாள் வரை இந்த தம்பதியருக்கு செய்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் நன்றியாக இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தொடர்ந்து இறைவன் இவர்களோடு பயணித்து வாழ்வில் இன்னும் பல அரும் செயல்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் ஆனந்தி அவர்களுக்கு மனநலம் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோசப், அல்ஃபோன்ஸ் மேரி அவருடைய குடும்பத்திலே இறைவன் செய்த எல்லா நல்ல காரியங்களுக்கும் நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியிலே மரித்த ஜான் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்து மரியதாசன், மேரி, ஜோஷி, லூகாஸ் இவருடைய ஆண்மழை பாட்சிக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் குறிப்பாக நமது பங்கிலிருந்து மீன் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவர்களையும் இறைவன் பாதம் சமர்ப்பித்து அன்னையின் வழியாக சிறந்த மீன்பாட்டை அவர்கள் பெற்று மகிழ்ச்சியோடு கரை திரும்ப வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்கள் அனைவருக்கும் நீர் உதவி புரிந்தருள்வீராக. கடவுளை பெற்றெடுத்த எங்கள் அன்பு தாய் சகாய அன்னையின் நவநாளை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 7 மற்றும் 13 முதல் 16 முடிய. அசீரிய நாடு, சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றைப் போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன், என் ஞானத்தாலும்